அயலிமா, இந்த பார், நடந்ததையே நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காத. எப்படியும் இந்த வீட்டுல இருக்கிறவங்களும் உன்னை கஷ்டப்படுத்திருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இவங்க கிட்ட நம்ம என்ன சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க அயலிமா. இந்த பார், நாளைக்கு உங்க அம்மா எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சாலும் ஏதாவது குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதனால நீ இவங்க பேசுறதை எல்லாம் பெருசா எடுத்துக்காத. கூடிய சீக்கிரம் அம்மா பத்தின உண்மையை ப்ரூவ் பண்ணலாம். நானும் கண்டிப்பா இதுக்கு ஹெல்ப் பண்றேன். நீ நம்பிக்கையோட இரு, பாத்துக்கலாம். ஐலி, சரி சிவா, பாத்துக்க, வரேன். ஆமா, ஏன் 2 பேரும் இன்னும் சாப்பிடாம இருக்கீங்க? வாங்க சாப்பிடலாம். இல்ல, வேண்டாம் அண்ணே, எனக்கு பசிக்கல. நீங்க சாப்பிடுங்க. ஐலி, உன்னால இப்ப நார்மலா இருக்க முடியாதுன்னு எனக்கு புரியுது. ஆனா நாம அடுத்த ப்ராசஸ் என்னங்கறத பார்க்கணும். அதுக்காக நம்மள நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அப்பதானே உன் அம்மா மேல தப்பு இல்லைன்னு ப்ரூவ் பண்ண முடியும். எல்லாரும் என் மேல கோவமா இருக்கும்போது உங்களுக்கு மட்டும் எப்படி அண்ணே என்ன மன்னிக்கணும்னு தோணுச்சு? ஏன்னா நீ செஞ்சத நான் தப்பாவே பார்க்கல. உன் இடத்துல வேற யாரா இருந்தாலும் இப்படிதான் அயலி செஞ்சிருப்பாங்க. என் அயலி கண்டிப்பா தப்பு செய்ய மாட்டான்னு எனக்கு தெரியும். இத பாரு, நான் அப்ப சொன்னதான் இப்பவும் சொல்றேன். உன் அம்மா தப்பு செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நம்புறேன். அத ப்ரூவ் பண்றதுக்கு எப்பவுமே நான் உன் கூட இருப்பேன்.